எல்பிஜி வாயுவின் எரிதல் வினையின் மூலம் எந்த வகையான ஆற்றல் மற்றும் புலப்படும் நிகழ்வு உருவாகின்றன? எல்பிஜி திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு காற்றில் எரியும் போது அதிக அளவு வெப்ப ஆற்றலையும் ஒளியையும் சுடர் வெளியிடுகிறது. இது ஒரு வேதியியல் எரிதல் வினையாகும். இதில் ஹைட்ரோகார்பன்கள் ஆக்சிஜனுடன் வினைபுரிகின்றன. ஒரு குழுவில் மேலிருந்து கீழாகச் செல்லும்போது எலக்ட்ரான் கவர்தன்மைக்கு என்ன நேர்கிறது? ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழாகச் செல்லும்போது அணு ஆரம் அதிகரிப்பதால் உட்கருவிற்கும் வெளிக்கூடு எலக்ட்ரானுக்கும் இடையிலான ஈர்ப்பு விசை குறைகிறது. இதனால் எலக்ட்ரான்களை கவரும் தன்மை எலக்ட்ரான் கவர்தன்மை குறைகிறது. ஒரு விந்து முட்டையுடன் சின்கேமியில் இணையும்போது என்ன உருவாகிறது? சின்கேமி என்பது ஒரு ஆண் கேமீட்டும் விந்து ஒரு பெண் கேமீட்டும் முட்டை இணைவதை குறிக்கும் உயிரியல் நிகழ்வாகும். இந்த இணைவின் மூலம் ஒரு இருமடிய 2N சைகோட் உருவாகி பின்னர் அது கருவாக வளர்க்கிறது. உயிரினங்கள் உயிர் வாழக்கூடியதை விட அதிக சந்ததிகளை உருவாக்குகின்றன. இது போட்டிக்கு வழிவகுக்கிறது என்று கூறும் கருத்து என்ன? டார்வினின் கொள்கைப்படி உயிரினங்கள் தங்களுக்கு கிடைக்கும் வளங்களை விட அதிக எண்ணிக்கையிலான சந்ததிகளை உருவாக்குகின்றன. இந்த மிகை உற்பத்தி காரணமாகவே உயிர் வாழ்வதற்கான போராட்டம் மற்றும் போட்டி ஏற்படுகிறது. டயன்செபாலனின் எந்த பகுதி முதுகுப்புற தாலமஸ் மற்றும் வயிற்றுப்புற ஹைப்போதலாமஸை கொண்டுள்ளது? முன்மூளையின் ஒரு பகுதியான டயன்செபாலன் தாலமஸ் மற்றும் ஹைப்போதலாமஸ் ஆகிய முக்கிய பகுதிகளை உள்ளடக்கியது. இது நரம்பு மண்டலத்தையும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாகச் செயல்படுகிறது. எந்த பார்வை குறைபாடு தொலைவில் உள்ள பொருட்களை பார்ப்பதில் சிரமத்தை உள்ளடக்கியது? கிட்ட பார்வை மயோபியா குறைபாடு உள்ளவர்களுக்கு கண் கோளம் நீண்டு காணப்படுவதால் தொலைவில் உள்ள பொருட்களிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் விழித்திரைக்கு முன்பாகவே குவியும். இதனால் அவர்களால் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியும், ஆனால் தொலைவில் உள்ளவை மங்கலாக தெரியும். இயற்கை எரிவாயுவின் பயன்பாட்டை எந்த அறிக்கை துல்லியமாக விவரிக்கிறது? இயற்கை எரிவாயு எளிதில் எரியக்கூடியது மற்றும் குறைந்த மாசுபாட்டை ஏற்படுத்துவதால் வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் முதன்மை எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இது மின் உற்பத்தி மற்றும் வாகன எரிபொருளாகவும் CNG பயன்படுகிறது. எரிபொருளை எரிப்பதால் உற்பத்தி செய்யப்படும் வெப்பம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? எரிபொருளை எரிக்கும்போது வெளிப்படும் வெப்ப ஆற்றல் சமையல், தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களை இயக்குதல் போன்ற பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுகிறது. இது வேதி ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றும் ஒரு செயல்முறையாகும். உலோகப் பொருட்கள் மங்குவதற்கு எந்த வகையான வினை காரணமாகிறது? காற்றில் உள்ள ஆக்சிஜன் அல்லது ஈரப்பதத்துடன் உலோகங்கள் வினைபுரிந்து ஆக்சைடுகளை உருவாக்குவதால் அதன் மேற்பரப்பு மங்குகிறது. இது ஒரு வேதியியல் மாற்றமாகும். இது உலோகத்தின் தன்மையை மாற்றுகிறது. 2. மூளையின் எந்த பகுதியில் இதய, சுவாச மற்றும் செரிமான கட்டுப்பாட்டு மையங்கள் உள்ளன? பான்ஸ் மற்றும் முகுளம் மெடுலா ஒப்லாங்கட்டா ஆகியவை மூளையின் பின் பகுதியில் அமைந்து இதயம், சுவாசம் மற்றும் செரிமானம் போன்ற அத்தியாவசியமான தன்னிச்சையற்ற செயல்களை கட்டுப்படுத்துகின்றன. முகுளம் குறிப்பாக இதய துடிப்பு மற்றும் சுவாச விகிதத்தை ஒழுங்குபடுத்தும் மையங்களைக் கொண்டுள்ளது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.